ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிச்சுராக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விதைகள் எப்படி வந்து போடுறது, எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ 2 செட் ஆஃப் விதைகள் வாங்கிட்டு வந்தோம். ஒன்று வந்து தக்காளி விதை, இன்னொன்று வந்து மிளகாய் விதை. நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, அது ரெண்டுத்தையுமே சில உயிர் உரங்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நான் அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த விதைகள் மேலே வச்சு தண்ணி லைட்டாக ஊற்றி ஊற வச்சுருந்தேன். என்னென்ன உரம் போட்டிருந்தேன்னா, பொட்டாஷ் மொபிலைசர், சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, அசிஸ்பெரிலியம், ஸோ இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மண்கலவை வந்து நான் வந்து 1 வீக் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுலேயே நிறைய வந்து வெர்மி கம்போசிட்டு, இப்போ சொன்ன உயிர் உரங்கள், அப்புறம் கவுடங்கு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ஃபிஷ் அமினோ ஆசிடு, ஸோ இதெல்லாம் வந்து ஊற்றி தான் வச்சுருந்தேன் நான், பஞ்சகாவியம் இதெல்லாம் சொல்லிவிட்டு. ஸோ இந்த இதுக்காக, இந்த விதை போடுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த ட்ரே எடுத்துக்கிட்டு 4 ரோஸ்க்கு மட்டும், இந்த 2 ரோஸ் வந்து தக்காளி விதையும் 2 ரோஸ் வந்து மிளகாய் விதையும் போடுறதுக்காக மண்ணை ஃபில் பண்ணிட்டேன். பாதி குழி ட்ரேயில் மண்ணை ஃபில் பண்ணிக்கிட்டேன். தனியாக விதையை எடுக்க முடியாதனால என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு தொட்டு அது ஒரு 2 விதையாக எடுத்து ஒரு குழிக்குமே வச்சுக்கிட்டே வந்தேன் நான். வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணேன் நான், நீங்கள் ஃபுல்லாக மேலே மண்ணை போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது வந்து விதையை வந்து அழுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அது முளைப்புத்தன்மையும் அது சம்டைம்ஸ் ஃபெயில்யூர் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து கோகோபீட்டும் வெர்மி கம்போசிட்டு, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி, இந்த உயிர் உரங்கள்லாம் ஆட் பண்ணி நான் வச்சுருந்தேன் ஏற்கனவே. அது ஒரு 20 டேஸ் ப்ராசஸ். அது ப்ராசஸ் பண்ணி 20 டேஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நல்ல ப்ராசஸ் ஆயிடுச்சு. அதை எடுத்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதைகள் போட்டேன் இல்லையா, ஸோ அது மேலே லைட்டாக தூவி விட்டேன் நான். ஸோ அதை நல்லா டம்ப் பண்ணாமல் நல்லா தூவி விட்டேன். ஸோ ஏர் சர்க்குலேஷனாக இருக்கும். ஸோ விதை போய் அழுந்தாது, ரொம்ப அழுந்தாது. மேலேயே விதைக்கு மேலே இது ஜஸ்ட்டு மேலேயே நிற்கும், ரொம்ப அழுத்தாத. அப்படியே தூவி விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன் நான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேயில் வந்து ஒரு லாஸ்ட் வீக் இன்னொரு 5 செட் ஆஃப் விதைகள் போட்டிருந்தேன் நான். அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்குது. ஸோ மீன் டைம் நான் இப்போ வந்து இந்த தக்காளி விதை இல்லை, அதனால் தக்காளி விதையும் மிளகாய் விதையும் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போது போட்டாச்சு, ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இப்போது போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து விதைகள் வந்து வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட்டு வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் நான். ஸ்ப்ரேயர் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த முளை வர்றதுக்கே எப்படியும் ஒரு 7 to 8 days, 7 to 10 டேஸ்னு வச்சுங்களேன். 5 டேஸ்லேயே வரும். ஒரு 7 days மினிமம்னு வச்சுக்கோங்க. 7 டேஸ் வந்து நீங்கள் மார்னிங்கும் ஈவினிங்கும் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே இந்த இது மண்ணை வந்து காய விடாமல் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.